அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 1 கிலோ மட்டனில் நம்ம உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் உடச்சக்கல் எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் அந்த உடச்சக்கடையில் போட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நமக்கு தேவையான வெங்காயம் அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் தக்காளியையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி முடித்த உடனே மட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கீமா மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு செஞ்சுக்கலாம். வரைக்கும் எல்லா கீமாவையும் பண்ணியாச்சு. இப்போ இதோட இந்த உடச்சக்கடலை பவுட்ரு நம்ம நல்லா கலந்து உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் வெங்காயம் விழுது, கொஞ்சம் தக்காளி விழுது, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரசர் பீர்பால் கிட்ட சொல்கிறாரு, நம்ம நாட்டில் இருந்து ஒரு 6 முட்டாள்களை எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரும் இன்றைக்கே நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கார் அவங்க வீட்டுக்கு. அப்போ நினச்சிக்கிட்டே வர்றாரு, இதெல்லாம் கூட நமக்கு ஒரு வேலையாகிடுச்சு. முட்டாள்களை காட்ட சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், யாரை எடுத்து போய் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாரு. அப்போ வந்துட்டு இருக்கும்போது முன்னால் ஒரு ஆள் வராரு. அவர் எப்படி வர்றாருன்னா, ஒரு கழுதை வருது. கழுதை மேலே அவர் உட்காண்ட்ருக்காரு. அவர் தலை மேலே புல்லுக்கட்டு இருக்குது. இதை 3த்தையும் வச்சுட்டு அவர் வராரு. இப்போ பீர்பால் கேட்குறாரு, யார் நீங்கள், எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாரு. நான் செலவு செய்கிறவன்ப்பா. நான் ஒரு ஆற்றுல துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு நான் இந்த கழுதை மேலே தான் பொதியெல்லாம் வச்சு நான் ஏற்றுட்டு நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னாரு. சரி, இப்போ எங்கே போகிறீங்க? இப்போயும் நான் வீட்டுக்கு தான் போகிறேன். சரி, தலையில் என்ன புல் கட்டுன்றாரு. இந்த கழுதை பொதி சுமந்து ரொம்ப கஷ்டப்படுது. இதுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் தான் புல்லை தலையில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி, புல்லை தலையில் வச்சுட்டீங்க, நீங்களும் சேர்ந்து கழுதைங்க உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு. நான் அதோட பாரத்தை குறைச்சிட்டேன் இல்லையா, புல் சுமக்கிற பாரத்தை, அதனால் நானும் உட்காந்து போகிறேன் அப்படின்னாரு. சரி, நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக வேலை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வாங்க, உங்களை நான் அரசர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கூப்பிட்டு வர்றார். கூட கூப்பிட்டு வரும்போது அவர் நினச்சிக்கிட்டே வர்றாருப்பா, ஒரு ஆள் கிடச்சிட்டான்ப்பா, இன்னும் நமக்கு 3 ஆள் கிடைக்கணும். சரி வாங்க, அதையும் கிடச்சி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது 2 பேர் செம்ம சண்டையாக போட்டுட்ருக்காங்க. உன்னை பல்ல உடச்சிடுவோம், உன்னை கையை உடச்சிடுவோம், உன்னை காலை உடச்சிடும் சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. இப்போ பீர்பால் கேட்குறாரு, நீக்கி உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை சொல்லுங்கள், தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் தான். நான் ஒரு ஆட்டுக்குடி வளர்க்குறேன். அவர் ஒரு சிங்கத்தை வச்சுருக்காரு, நான் ஒரு ஆடு வச்சுருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, சிங்கத்தை நான் ஆடு மேலே ஏவி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். இன்னொரு ஆள் சிங்கக்காரன் சொல்கிறான், நான் சிங்கத்தை ஏவி விடுறதுக்கு முன்னால் அவன் ஆட்டை ஏவி என் சிங்கத்தை கொண்டுடுவானோ அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு தான் எங்களுக்குள்ள சண்டை. சரி, ஆடு எங்கே இருக்குது, சிங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. அது ஆடு நாங்கள் கடவுள்கிட்ட கேட்டு தான் வாங்குவோம், வாங்கினதுக்கு அப்புறம்தான் இது செய்வோன்னு சொன்னாங்க. பாவீங்களா, இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களே இந்த உலகத்தில். அதான் அரசர் பார்க்கணுன்னு சொன்னார் போல இருக்குது. சரி வாங்க, நீங்கள் ரொம்ப நல்ல விஷயத்துக்காக சண்டை போடுறீங்க, வாங்க நாளைக்கு நான் அரசர்கிட்ட உங்களுக்கு பரிசு பொருள் வாங்கி தரேன், இவரோட சேர்ந்து நீங்களும் வாங்கன்னு அவரையும் கூப்பிட்டு போகிறாரு. மொத்தம் இப்போ 3 முட்டாள்கள் ஆயிட்டாங்க. இப்போ இன்னும் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ராத்திரி ஆகிப்போகுது. ராத்திரி ஆனோடனே ஒரு தெரு விளக்காண்ட ஒரு ஆள் இருந்துட்டு எதையோ கீழே தேடிக்கிட்டே இருக்கார். அப்போ பீர்பால் சொல்கிறாரு, ஐயா என்ன தேடுறீங்க, நான் ஹெல்ப் பண்ணலாமா உங்களுக்கு, நான் உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. செய்யலாமே, என்னோடய மோதிரத்தை தொலைச்சிட்டேன்,
அதுதான் நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மோதிரத்தை தொலைச்சிட்டிங்களா? சரி, இங்கே தான் தொலைச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே தான் விழுந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அது இங்கே விழலைங்க, அதோ அந்த மரத்தாண்ட தான் விழுந்தது. அந்த மரத்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குது, அங்கே எப்படி கிடைக்கும், எனக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால் நான் வெளிச்சத்தில் வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நாள் சொல்கிறார். பீர்பாலுக்கு ஒன்றும் புரியல. சரி, உங்களுக்கு இந்த மோதிரம் பணம் போட்டோம் வாங்க, நான் அரசர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நாளைக்கு வேறு மோதிரம், புது மோதிரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு போகிறார். போயிட்டு இப்போ மொத்தம் 4 முட்டாள்கள் சேர்ந்துட்டாங்க. இவரை கொண்டு போயிட்டு இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் இந்த வீட்டில் தங்கி இருங்க, நாளைக்கு காலையில் நம்ம அரசரோட அமைச்சரவைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வச்சுட்டு அவங்களெல்லாம் இவர் வந்து இவங்க வீட்டுக்கு போயிடுறார். காலையில் பொழுது விடிஞ்சதும் என்ன பண்ணுறாரு, 4 பேரையும் கூட்டிகிட்டு அரசர்கிட்ட போகிறார். அரசர்கிட்ட போனதும் அரசர் வந்து வாங்க வாங்க பீர்பால், பரவாயில்ல, நான் என்ன சொன்னாலும் நல்லா தான் கேட்குறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எல்லோரும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்களா? ஆமாம்மா கிடச்சிட்டாங்க, இவங்க தான் அங்கே 4 பேர், இவர் அந்த 4 பேர் இவருக்கு எப்படி கிடைச்சாங்கன்றத அவர் ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது. பாருப்பா, நம்ம நாட்டில் இந்த மாதிரி கூட மக்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, நான் 6 பேரை தானே கேட்டேன், நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்களே, இன்னும் 2 பேர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப தயங்குறாரு பீர்பால். அப்புறம் சொல்கிறாரு, சொன்னால் நீங்கள் கோச்சிக்கக்கூடாது அப்படின்றார். சரி, கோச்சிக்க மாட்டேன், உங்கள் மேலே நான் கோச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், கோச்சிக்க மாட்டேன், சொல்லுங்கள் அப்படின்றார். அந்த 5வது முட்டாள் வந்து நான் தான் அப்படின்னு